ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் ஆர்கே பேசுகிறேன். ஸோ எல்லோரும் எப்படி இருப்பீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்குள்ள டாபிக் என்னென்னா வேறு ஒன்றும் இல்லை. ஸோ ஒரு 2 டேஸு முன்னாடி தான். ஸோ 2 டேஸுக்கு முன்னாடி வந்து என்ன ஒரு நபர் வந்து பார்த்தாங்க. ஸோ பார்த்துக்கிட்டு அவர் சொமேட்டோ டெலிவரி பண்ணிகிட்ருக்கிறாரு. அவரும் டெலிவரி பாய் தான். ஸோ பண்ணிகிட்ருக்கிறாரு. அப்போது வந்து ஒரு கஸ்டமர் வந்து ஃப்ராடு வேலை பண்ணியிருக்காங்க. ஃப்ராடு வேலை பண்ணது மட்டும் இல்லாமல் எவ்வளவு ரொம்ப ஆஷாக பேசுனாங்கன்னு கூட ரொம்ப பார்த்தா சீப்பாகிட்ருக்குது. ரொம்ப ரொம்ப சீப்பாகிட்ருக்குது. ஸோ என்ன டெலிவரி பாய்னா என்ன ரொம்ப இதாங்க. எனக்கு அதான் கேட்குற ஒரு மெயின் விஷயமாட்டே இருக்குது. எனக்கு என்ன சொல்கிற எதுவுமே தெரியல. அந்த வாய்ஸ் ரெக்கார்டிங் ரொம்ப கொச்சையாக இருக்குது. கேட்க கூட முடியல. அந்த அளவு கொச்சையாக பேசுகிறாங்க அவங்க. ஸோ அது யாருன்னே தெரில. எதுக்காண்டி அந்த ஃப்ராடு வேலை பண்ணணும் அது ஒன்றும் புரிய மாட்டேங்குது எனக்கு. அது நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வெறும் ஒரு ரூ. 25 ஒரு டெலிவரி கொடுத்தாக்க ரூ. 20 ரூ. 25 தான் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ரூ. 25 இந்த மாதிரி மானங்கெட்ட இதெல்லாம் கேட்கணுமா? எனக்கு அது வந்து தெரிய மாட்டேங்குது. இந்தளவு இப்படி ஒரு கேவலமான ஒரு கஸ்டமர் இருப்பாங்களான்னு கூட எனக்கு ரொம்ப இது என் லைஃப்லேயும் நடந்திருக்குது. பட் அவங்க டேரெக்டாகவே ஏசுவாங்க. நம்ம அதுக்கு எது பதில் கொடுத்துருவோம் நம்ம. ஸோ ஃபோன் பண்ணி டக்குன்னு ஏசி எடுத்து இது எதுக்கு நம்ம வந்து நம்மளால் எதுவும் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறாங்களா? ஸோ இல்லை வந்து இவங்க இப்படி தான் நினைக்கிறாங்களா? அது என்ன ரீசனே தெரிய மாட்டேங்குது அது. ஸோ அந்த வாய்ஸை நான் போடுறேன். தயவுசெய்து சின்ன பிள்ளைகள் குழந்தைகள் யாராக இருந்தாங்கன்னா அது தயவுசெய்து கேட்க வேண்டாம். ஸோ மற்ற மாதிரி வந்து நீங்கள் பாருங்கள். நீங்களே எனக்கு சொல்லுங்கள். எனக்கு இது நான் ஸ்டார்ட் அப் தான் பண்ணுறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் அண்ணா நீ எனக்கு உன்னை பிடிச்சி ஊம்பிட்டு போய் எப்படியா போனேன் காலையிலோட நீ எவ்வளவுதான் எல்லாம் ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. பேசு பேசு பேசு. நீ காலையில யாரு வரல ஒரு மாதிரி காலைல என்ன தேடி சுத்தி சாவலா கடைசியில நான் வரமாட்டேன். எல்லாம் ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. நான் தலை வெடிச்சு சாவலா இப்போ கேட்டிருப்பீங்க. ஓகேவா? ஸோ என்ன தெரியுது, டெலிவரி பாய் வந்து அவங்க ஆஷை பேசவே இல்லை. ஸோ அவங்க வந்து ஒரு சின்ன கோவம் வந்தாலும் கண்ட்ரோல் பண்ணி அவங்க நார்மலாக தான் பேசிக்கிட்டு இருக்கணும். ஒரு கஸ்டமர் சொல்லிட்டு அந்த ஒரு இதை பேச தான் செய்கிறாங்க. இவர் இந்த கஸ்டமருடைய ரீசன் என்னென்னா 2 பசங்க. இந்த 2 பசங்க என்னென்னா, ஒரு பையன் இப்போ பேசியிருக்கான்ல, பேட் வேர்ட்ஸ் போட்டு பேசியிருக்கிறான். இந்த பையன் என்ன பண்ணியிருக்கான்னா, இன்னொரு பையனுக்கு அவனுக்கு ஃப்ரெண்டு இன்னொரு கூட்டுக்கலவாணி. ஸோ அந்த பையனுக்கு நம்பரை கொடுத்து அந்த பையன்ட்ட அவன் அப்போ இப்போ எக்ஸாம்பிள் இப்போ நானும் இன்னொரு பையனும் இருக்கிறோம். நான் வந்து அவனோட நம்பரை போட்டு நான் வந்து ஆர்டர் பண்ணிட்டேன். ஸோ ஆர்டர் பண்ணி முடிச்சோடனே டெலிவரி பாய் வராங்க. டெலிவரி பாய் வந்து கால் பண்ண முடிச்சா யாருக்கு நம்பர் போகும்? அந்த பையனோட நம்பருக்கு தான் போகும். இப்போ இது யாருக்கு மேலே தப்பு? இது நான் கொடுத்த தப்பு தானே. இது இந்த லூஸுக்கு தெரியலை. இந்த கஸ்டமர் லூஸ்தனமான ஒரு கஸ்டமருக்கு வந்து எதுவுமே தெரியலை. இதுன்னு கால் பண்ணி அவர் வந்து வாங்கிட்டு போயாச்சு. நம்பரு அவருடைய நம்பரு எல்லாமே அவருடைய இதுதான் இருக்குது. அட்ரஸ் எல்லாமே அவங்களோட அட்ரஸ் தான் இருக்குது. அவர் வந்து வாங்கிட்டு போயாச்சு. வாங்கிட்டு போயிட்டு இப்போ இவர் என்ன கேட்குறாருன்னா, ஸ்டார்டிங்கில் ரெக்கார்டிங்கே இல்லை. இதில் என்னென்னா, அவர் ஃப்ரீயாக ஃபுட்டு திருப்பி வேணுமா அவருக்கு? எனக்கு எப்படியா வேணும், நீ அவன்கிட்ட வாங்கிட்டேன்னு பிரச்சனை இல்லை, வேற எங்கே வாங்கிட்டு வா, எனக்கு காசு வந்து தந்துட்டு போன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு ஆப்ஷனில் தான் இருக்குது. இதில் நம்ம என்ன பண்ணுறது சொல்லுங்கள் பார்ப்போம். இப்படி நிறைய இடத்துல இப்போ வரிசையாக நடந்துகிட்டே இருக்குது. இப்போ பெங்களூரில் வர ஷூ வந்து ஜெப்டோவிலையோ பிளிங்கிட்லேயோ ஷூ ஆர்டர் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி ஃப்ராட் வேலை நடந்துச்சு. ஸோ இது மாதிரி தான் இவங்க இப்போ ஃபுட்டுக்கு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இது நாகர்கோவிலில் நடக்குது. இது மூலமாக என்ன இப்போ நீங்கள் அதிலே பார்த்துருப்பீங்க வருமானம் எவ்வளோன்னு. அந்த ஒரு ஆர்டருக்கு வருமானம் வெறும் 25 ரூபா. அந்த 25 காண்டி இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மனசில் பட்டது ஷேர் பண்ண நினச்சேன். கொஞ்சம் அது மதிங்க, ஓகேவா? ஸோ வேறு ஒன்றும் இல்லை. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் வீடியோ நிறைய வரும். என்னை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஸோ ஓகே, உங்களிடம் விடைபெறுகிறேன். உங்கள் ஆர்கே.